ज्ञानान्दस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषातदेशधारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவத்தில் நாம் படித்தது 3ஆம் ஸ்கந்தம் 28ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. பக்தி தொண்டின் மகிமைகளை குறித்து கபில வாசுதேவர் தன் அன்னையான தேவகுதி இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று படிக்கிற ஸ்லோகம் 39 மற்றும் 40. यदा पुत्रा च वित्ता च पृथक् संगत्य प्रत्यदि अप्यात्मत्वेनाभिपदात् देहादेह पुरुषस्तदा. குடும்பம் மற்றும் செல்வத்தின் மீதுள்ள பற்றுதலால் ஒருவர் மகனையும் மற்றொருவர் பணத்தையும் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறார். பூத உடலுக்கான பற்றால் ஒருவர் அது தன்னுடையது என்று நினைக்கின்றார். ஆனால் உண்மையில் ஒருவர் தன் குடும்பம் மற்றும் செல்வம் அவரிடமிருந்து வேறுபட்டன என்று புரிந்து கொள்ள முடிவது போல விடுதலை பெற்ற ஆத்மா தானும் தன் உடலும் ஒன்று அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதே ஸ்டேட்மெண்ட் ஸ்ரீமத் பாகவதத்துல 5ஆம் ஸ்கந்தத்துல ரிஷபதேவர் தன் குழந்தைகளிடத்துல பேசுறார். பாருங்க, கபில வாசுதேவரும் பகவானுடைய அவதாரம் தான். இங்க கபில வாசுதேவர் தேவகுதியின் புதல்வர், அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். 5ஆம் ஸ்கந்தத்துல ரிஷபதேவர் அவரும் பகவானுடைய அவதாரம், அவர் தன் புதல்வருக்கு உபதேசம் பண்றார். நாயம் தேக பாஜான் நிர்லோகே கஷ்டான் காமான் ஹர்கதி பிர்புஜாங்கே தபோ திவ்யம் புத்திரஹா சத்வம் தூதே தஸ்யாத் பிரம்ம சௌக்கியம் அனன்யம். ஓ என் அருமை குழந்தைகளே, இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. இந்த புலன்ப வாழ்க்கை நாயம் தேக பாஜான் நிர்லோகே கஷ்டான் காமான். இந்த புலன்ப வாழ்க்கை மிக கடினமானது, மிக கடினமா உழைக்கிறாங்க அதுக்காக வேண்டி. ஆனா அது மலம் தின்றும் பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்கே. கஷ்டான் காமான் அர்ஹதி பிர்புஜான். அப்ப மனித வாழ்க்கை எதுக்கு? தபோ திவ்யம் புத்திரஹாயிட சத்வம். தபோ திவ்யம் தப வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக, தன்னை உணர்வதற்காக, இறைவனை அடைவதற்காக, பிரம்மத்தை உணர்வதற்காக இதுக்குதான் அந்த மனித வாழ்க்கை. அப்போ திரும்ப திரும்ப பாகவதம் இதை பறைசாற்றி கொண்டே இருக்கின்றது. 1ஆம் ஸ்கந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு பாகவதம் முடிகிற வரைக்கும் இதே திரும்ப திரும்ப பறைசாற்றுகிறார்கள். காமேஷ நா இந்திரிய பிரீத்தி, காமேஷ நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபே யாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோ சேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, புலன்பத்துக்காக அல்ல, புலன்பத்துக்காக அல்ல, கிருஷ்ணரை உணர்வதற்காக, கிருஷ்ணரை உணர்வதற்காக, கிருஷ்ணரை உணர்வதற்காக அப்படின்னு பறைசாட்டுகிறது பாகவத். மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, ஒருவன் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வது, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை மறந்து ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம். ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம்னு சொன்னா ஒருத்தர் தான் இந்த உடல்ங்கிறத மறந்து போய் கிரகேஷு கிரகமேதினா, அவன் வீட்டுல விலங்கு போல வாழ்ந்துட்டு இருக்கான். வீட்டுல இல்லறத்துல கிரகேஷு கிரகமேதினா, கிரகமே கிரகம் ஆமே இதி. இது எங்க தொடங்குது? நான் தான் இந்த வீடு, இது நான் கட்டின வீடு, என்னுடைய வீடு, நான் கட்டின வீடு, அகம் மம இதி.
இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு ரிஷபதேவர் சொல்றாரு, பும்சஸ்திரிய மிதுனி பாவம் இது. ஒரு ஆண் பொண்ணு பாக்குறா, பொண்ணு ஆணை பாக்குறா இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா, என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேங்க, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்கேங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லுவா, நானே மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். அந்த பையன் என்ன சொல்லுவா, நானே பொண்ணை பார்த்துட்டேன். அப்போ பொண்ணு பெற்றோர்கள் பாக்குறாங்க, பொண்ணு பெற்றோர்கள் பாக்குறாங்க, என் பையனுக்கு எந்த பொண்ணு ஷூட் ஆகும், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும். பெண் வீட்டார் பாக்குறாங்க, என் பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளைய எந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என்னுடைய கடமை முடிஞ்சுது. அப்ப சிலப்போ பேரண்ட் பாக்குறாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் அவங்களே பாத்துக்கிறாங்க. ஆண் பொண்ணை பார்க்கிறார், பொண்ணு ஆணை பார்க்கிறார். ஆண் பெண்ணை பார்க்கிறார், பெண் ஆணை பார்க்கிறார். ஆண் கழுதை பெண் கழுதையை பார்க்கின்றது, பெண் கழுதை ஆண் கழுதையை பார்க்கின்றது. ஆண் ஒட்டகம் பெண் ஒட்டகத்தை பார்க்கின்றது, பெண் ஒட்டகம் ஆண் ஒட்டகத்தை பார்க்கின்றது. ஆண் யானை பெண் யானையை பார்க்கின்றது, பெண் யானை ஆண் யானை பார்க்கின்றது. ஆண் நாய் பெண் நாயை பார்க்கின்றது. இதெல்லா வாழ்க்கையிலும் இருக்கு. இந்த பொண்ணு பார்க்கிற படலம் இந்த பொண்ணு பார்க்கிற படலம் எல்லார் வாழ்க்கையும், நாய் பூனை ஒட்டகம் கழுத எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதயத்தில் முடிச்சு விழுந்து விட்டது. ஓ, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ஓ இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான், தென் இமிடியட்டா மேரேஜ், கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கிரக கஷேத்திர சுத்த ஆப்த வித்தை. கிரகம், ஒரு பையன் பேச்சுலரா இருக்கும்போது, இன்னைக்கு நிறைய பசங்க எல்லாம் பெங்களூர்ல சென்னையில எல்லாம் படிக்கிறாங்க. சில பசங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ற வேலைக்கு போறாங்க, சில பசங்க பெங்களூர்ல வேலைக்கு போறாங்க, சில பசங்க சென்னையில பெரிய பெரிய நகரங்கள்ல வேலைக்கு போவாங்க. பேச்சுலர் 4 பேர் தங்கி இருப்பாங்க, 5 பேர் தங்கி இருப்பாங்க மென்ஷன்ல. ஒரு ரூம் 10க்கு 10 ரூம்ல 7-8 பேர் தங்கி இருப்பாங்க. அப்படியே அந்த அந்த அறையை பாத்தீங்கன்னா 7-8 பேர் அந்த அறையில தங்கியிருப்பாங்க. ஆனா அந்த பையன் எப்ப கல்யாணம் பண்றானோ, எப்போ ஒரு பையனுடைய வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்துட்டாலோ, அவ ஸ்திரீ. ஸ்திரீ அப்படின்னா எக்ஸ்பான்ஷன். அந்த பையன் விரிவடைஞ்சிருவான். எப்படி 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 விரிவடைகிறான்? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே, பையனு பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே அவங்களுக்கு முதல்ல ஒரு வீடு வேணும். சும்மா ஒரு 10க்கு 10 ரூம்ல எல்லாம் தங்க முடியாது, அவங்களுக்கு ஒரு வீடு வேணும். இப்படி ஹால் இருக்கணும், அந்த மாதிரி ஹால் அப்படி டெக்கரேஷன் பண்ணணும், ஹாலை இப்படி டெக்கரேஷன் பண்ணணும், அப்புறம் பூஜை ரூம் இப்படி இருக்கணும், அப்புறம் கிச்சன் அப்படி இருக்கணும், அப்புறம் பெட்ரூம் இப்படி இருக்கணும், மாஸ்டர் பெட்ரூம் அப்படி இருக்கணும், மேல ரூம் இருக்கணும், அங்க ஒரு பால்கனி இருக்கணும். ஓ, அதெல்லாம் அது மாதிரி பார்த்து பார்த்து வீடு கட்டுவாங்க. இன்னைக்கு கண்டிஷனே போட்டுறாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, பொண்ணு பாக்குறா, பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு கேக்குறா, சார் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க, சொந்தமா கார் வச்சிருக்கீங்களா, இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த பொண்ணை பார்த்தோன்னு அந்த பையன் என்ன கேட்கிறான், நீ ரொம்ப அழகா இருக்கியே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவனுக்கு அழகு இருந்தா போதும். பையனுக்கு அழகு இருந்தா போதும், பொண்ணுக்கு பணம் இருந்தா போதும். அப்ப முதல்ல திருமணம் 70, 80கள் 90ல 90ஸ்ல 80s 90ஸ்ல எல்லாம் 80, 90கள்ல திருமணம் குணத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. இன்னைக்கு திருமணம் பணத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அதான் வித்தியாசம். சரி, அப்புறம் அவங்க வீடு வேணும், கிரகா. அப்புறம் அன்னைக்கு நிலத்தை நம்பி வாழ்ந்தாங்க. 2 பசுமாடு, கொஞ்சம் தானியங்கள். கோவேர தனவான் தானியன தனவான். யார்கிட்ட பசு இருக்கோ, யார்கிட்ட நிலம் இருக்கோ, அவன் தான் செல்வந்தன். எங்க கோயில ஜெகநாதர் ஒரு பெரிய செல்வந்தர். ஏன்னா ஜெகநாதர் பசு வச்சிருக்காரு, அதனால நான் இங்க ஜெகநாதர் பிடிச்சுக்கிட்டேன். அதனால யார் பசு வச்சிருக்காங்களோ, யார் நிலம் வச்சிருக்காங்களோ, அவங்க பெரிய செல்வந்தர். அப்புறம் கஷேத்ரா, கிரக கஷேத்ரா, சூப்தா, குழந்தைங்க, நண்பர்கள், உறவினர்கள். ஒரு பேச்சுலர் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தோடனே அவருக்கு கிச்சன்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, சோ மெனி திங்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அகம் மம இதி, நான், எனது, என்னுடையது.
நான் சச் அண்ட் சச் பர்சன், நான் தான் இந்த வீடு கட்டினேன், நான் தான் அந்த பெண்ணுடைய கணவன், நான் தான் அந்த பையனுடைய மனைவி, இது ஏன் குழந்தை, இது ஏன் குடும்பம், இது ஏன் சொத்து, ஏன் காரு, ஏன் வீடு. அகம் மம இதி, கிரகமே இதி, இந்த வீடே நான் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, ஒரு 80 90ல பிறந்தவங்க, அவங்க அப்பா அம்மா வந்து சொந்த ஊர்ல வீடு கட்டி வச்சிருப்பாங்க. இந்த பசங்க 3 4 பேர் வெளிநாட்டுல வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு பையன் லண்டன்ல, ஒரு பொண்ணு ஆஸ்திரேலியால, இன்னொரு பையன் யுஎஸ்ல அமெரிக்கால, இன்னொரு பொண்ணு துபாயில. 4 பேர் 4 ஊர்ல. இவங்க கூப்பிடுவாங்க, அப்பா அம்மா நீங்க எங்க கூட வந்து இருந்துருங்களேன். ஆஹா, இந்த கட்டை போறதா இருந்தா என் சொந்த வீட்டுல, நான் கட்டின வீட்டுல தான் போகணும். இந்த சொந்த மண்ணு, என் மண்ணு, என் வீடு, இதை விட்டு நான் வெளியில வரவே மாட்டேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட். நிறைய வயசானவங்க பாத்தீங்கன்னா, இந்த வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது, ஒரு செங்கலும் என்னோட உழைப்பு, ரத்தம் வேர்வையை ரத்தத்தை வேர்வையா சிந்தி கட்டியிருக்கேன் நான். அதனால இந்த வீட்டை விட்டு நான் வெளியில வரமாட்டேன், நான் இறந்தாலும் என் உடம்பு இங்கேதான், இந்த உயிர் நான் இங்கேதான் விடணும் அப்படின்னு அந்த வீட்டு மேல ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட். இந்த பசங்க பொண்ணுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒன்னும் பாசத்தினால எல்லாம் கூப்பிடல, இவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டா அந்த பேர குழந்தைகளை பாத்துக்கணுமே இல்லையா. பையன் மருமக 2 பேரும் வேலைக்கு போறான், இல்ல பொண்ணு மருமக 2 பேரும் வேலைக்கு போறான். உன் அப்பா அம்மாவை கொஞ்ச நாள் தான் வந்து இருக்க சொல்லேன், குழந்தைகளை பாத்துக்கிட்டோம், நம்ம வேலையே சரியா இருக்கு. அவங்க எதுக்கு 2 பேர் வேலைக்கு போறாங்க, லோன் போடணும். எதுக்கு லோன் போடணும், பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டணும், நிறைய சொத்து சேர்க்கணும், 4 5 கார் வாங்கணும், சொந்த ஊர்ல இடம் வாங்கணும், இடத்துக்கு மேல இடம் வாங்கணும், வீட்டுக்கு மேல வீடு கட்டணும், அங்க பேங்க் பேலன்ஸ், இங்க பேங்க் பேலன்ஸ், சோ மெனி திங்ஸ். ஸோ கடைசியில இந்த குடும்பம் மற்றும் செல்வம் மீதுள்ள பற்றுதலால் ஒருவர் மகனையும் மற்றொருவர் பணத்தையும் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கின்றார். பார்த்தீங்களா, இப்படிதான் நடந்தது. திருதராஷ்டிரர் வந்து திருதராஷ்டிரன் ராஷ்டிரத்தை பறித்து கொண்டவன், எப்படியாவது அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் அமர்ந்து விட வேண்டும். துரதிருஷ்டவசமா திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லாதனால பாண்டுவை தூக்கி அரியாசனத்துல உட்கார வச்சிட்டேன். திருதராஷ்டிரன் அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல பார்க்கும்போது அவனுக்கு பொறாமை கொழுந்து விட்டு, ஐயோ நான் அமர வேண்டிய சிம்மாசனம், அந்த கிரீடம் என் தலையை அலங்கரிக்க வேண்டும். அஸ்தினாபுரத்து கிரீடம், குரு வம்சத்தின் கிரீடம் என் சிரசை அலங்கரிக்க வேண்டியது. அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் நான் அமர வேண்டியவன், அந்தஹோ நான் இழந்து விட்டேனே அப்படின்னு ஒரு நாளும் ஏங்கி கொண்டிருந்தான் திருதராஷ்டிரன். அப்புறம் பாண்டு ஒரு சமயத்தையும் ராஜ்யத்தை விட்டு போயிடுவார், காட்டுக்கு வனரப்பிரஸ்தம் போயிடுறார். உடனடியா திருதராஷ்டிரன் ராஜ்யத்தை பறித்துக் கொள்றார். இதுதான் வாய்ப்பு. அதுக்கப்புறம் தனக்கு பிறகு தன் மகனே இந்த அரியாசனத்தில் அமர வேண்டும். துரியோதனன் மகன் மேல் உள்ள பற்றுதல், செல்வத்தின் மேல பற்றுதல், மகன் மேல பற்றுதல். ஓ துரியோதனா, எனக்கு அப்புறம் நீதா குரு வம்சத்துக்கார, நீதா இந்த அரியாசனத்தில் அமரணும். அதனாலதான் கேட்டாரு, மாமகா பாண்டவ சைவ கிம குருவத சஞ்சயா. ஓ சஞ்சயனே, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல என்னுடைய பசங்களும் பாண்டு பசங்களும் இருக்காங்களே, அங்க என்ன பண்றாங்க, என்ன டீ சாப்பிடவா போனாங்க, என்ன பண்றாங்கன்னு கேட்கிறாரு. திருதராஷ்டிர சஞ்சயனை பார்த்து கேட்கிறாரு, திருதராஷ்டிருவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவ மாமக பாண்டவஸ்சைவ கிம குர்வத சஞ்சயா. அடே சஞ்சயனே, எனக்கு பார்த்து சொல்லு, அங்க என்ன நடக்குது குருக்ஷேத்திரத்துல, என்னுடைய பசங்களும் பாண்டோடைய பசங்களும் என்ன பண்றாங்க, என்ன சொக்கட்டானா விளையாடிட்டு இருக்காங்க, டீ சாப்பிட போனாங்களா. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு திருதராஷ்டிரருக்கு அங்க சண்டை போடுறதுக்காக போயிருக்காங்க. ஒருவேளை துரியோதனன் மனசு மாறி போய் சண்டை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரோ, ஏன்னா அந்த இடம் அப்படி தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம், ரொம்ப புண்ணிய பூமி, குருக்ஷேத்திர தாமம் திவ்யமானது. அதனால ஒருவேளை துரியோதனன் மனசு மாறி போச்சோ,
எங்கேயாவது ராஜ்யம் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டானோ அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஒண்ணும் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் யாருடைய பையன்? திருதராஷ்டிரனுடைய பையன். அதனால திருதராஷ்டிரன் இங்க வந்து சிறந்த உதாரணம். அவனுக்கு கண் பார்வையும் கிடையாது, ஆன்மீக அறிவும் கிடையாது. அவருக்கு அதிர்ஷ்டவசமா விதுரரை போல ஒரு சகோதரன், விதுர மகாத்மா. அதிர்ஷ்டவசமா விதுரரை போல ஒரு சகோதரன் கிடைத்திருந்தும் திருதராஷ்டிரன் அவருடைய உபதேசங்களை கேட்கவே இல்லை. விதுரருடைய வார்த்தைகளை திருதராசன் காதால் கேட்கவே. விதுரர் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார், கருணை வாய்ந்தவர் வைஷ்ணவா பரதுக்கு துக்கீட்டு பாம். கருணை கடல் வைஷ்ணவர் விதுரர். திருதராஷ்டிரா இது தப்பு, கூடாது, இது தர்மம் அல்ல, இது அதர்மம், திரும்ப திரும்ப சொல்றார். கேட்கவே இல்லை. எப்ப கேட்டாரு விதுரருடைய வார்த்தைய? மகாபாரத யுத்தம் நடந்து குருக்ஷேத்திர ரத்த ஆறு ஓடி தன்னுடைய 100 பசங்களை இழந்து ஆதரவற்ற நிலையில, அனாதையாக நிராதரவான நிலையில அவன் வந்து யுதிஷ்டருடைய அரவணைப்புல இருக்கார். அந்த நேரத்துல விதுரர் திரும்ப வரார். தீர்த்த யாத்திரை போன விதுரர் வராரு. திருதராஷ்டிர பார்த்தா மேலும் அவருக்கு அழுகதான் வரும், பரிதாபம் ஏற்படுது. அடே திருதராஷ்டிரா, அன்னைக்கே சொன்னேனேடா இந்த யுத்தம் தேவையில்லை, வீணா அழிஞ்சு போயிடாத, ஸ்டாப் பண்ணு. நீ கேட்கவே இல்லை. நீ உன்னுடைய எல்லா பசங்களையும் இழந்துட்டு நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய ராஜ்யம், சொத்து, உன் பிள்ளைங்க, செல்வம் எல்லாத்தையும் இழந்து பீமனோட வீட்டுல பீமன் சாப்பிட்ட எச்ச சாப்பாடு நீ சாப்பிட்டுட்டு இருக்க. பீமனுடைய மீதி உணவை நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா விதுருடைய வார்த்தைகள் திருதராஷ்டிரன் இதயத்தை தைத்தது. அப்பதான் வீட்டை விட்டு வெளியேறு. அது வரைக்கும் அந்த குடும்ப பற்றுதல் போகவே இல்லை. அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, பற்றுதல், இதுதான் மீண்டும் மீண்டும் நான் பெறப்படுகிறதுக்கான காரணம். இந்த ஜட உடலோடு நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத மறந்துட்டு என்னை நான் இந்த உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு இந்த உடல் மேல் உள்ள பற்றுதலால இது என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை, என் தந்தை, என் பெற்றோர், என் வீடு, என் சொத்து, என் கார், என்னுடைய எண்ணெய் கிணறு, என்னுடைய ஆறு, இந்த ஆற்று தண்ணி நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன், இந்த எண்ணெய் கிணறு நான் யாருக்கும் தர மாட்டேன், இது எனக்கே சொந்தம், நானே அனுபவிப்பேன். இது அசுர குணம். அந்த அசுர குணம் உள்ளவங்க என்ன பண்றாங்க? ஒருத்தர் சண்டை போட்டு அவங்களால அவங்களுக்கு நிம்மதி இல்லை, மற்றவங்க சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு நிம்மதி இல்லை. இப்ப அதான் நடக்குது. ஈசாவாச விதம் சர்வம், அனைத்தும் இறைவனுடையது, இறைவனுடைய கொடை. இந்த இயற்கை பகவான் கொடுத்த பரிசு, இந்த இயற்கை இறைவன் கொடுத்த பரிசு. நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு இது எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி இறை உணர்வுள்ள மக்கள், இறை சிந்தனை உள்ளவங்க, கிருஷ்ண உணர்வு உள்ளவங்க இருந்தாங்கன்னா நாடு சந்தோஷமா இருக்கு. ஆனா சுயநலவாதிகள், அயோக்கியர்கள், கொள்ளையர்கள், திருடர்கள், நேச்சர்கள், யவனர்கள், மனிதர்களே கடநிலையான கையில ராஜ்யம் போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு சுயநலம், நானே அனுபவிக்க வேண்டும், நான் அவனை பறித்து கொள்ள வேண்டும், அவன்கிட்ட நான் என்ன கிணறை பறித்துக் கொள்ள வேண்டும், இவன்கிட்ட நான் அந்த நதியை பறித்துக் கொள்ள வேண்டும், அதை பறித்துக் கொள்ள வேண்டும், இதை பறித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் என்ன பண்ணும்? இயற்கை இவனை பறித்து விடும். இவன் வந்து எந்த அசுரன், நான் இதை ஜெயிச்சிருவேன், நான் அதை ஜெயிச்சிருவேன், நான் இதை வாங்கி போட்டுருவேன், நான் அதை வாங்கி போட்டுருவேன், நான் அங்க இடம் வாங்கி போட்டுருவேன், நான் இங்க இடம் வாங்கி போட்டுருவேன், நான் அந்த ராஜ்யத்தை கைப்பிடிச்சிருவேன், நான் இந்த இடத்த பிடிச்சிருவேன் அப்படிலாம் நினைச்சா ஒரு நாள் இந்த பூமியில 6 அடி நிலம் நம்மளை பிடிச்சு போட்டு, போது நீ ஆடின வரைக்கும் வா அப்படின்னு உள்ள அமுத்தி, அவ்வளவுதான், பினிஷ், முடிச்சு. ஆடின வரைக்கும் போதும், நீ யாருங்கிறத மறந்து நான் அதை வாங்கிடுவேன், நான் இதை வாங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சியே. இப்ப என்ன ஆச்சு? இயற்கை உன் உயிரை வாங்கி விட்டது. ஒரு சொம்புல ஒரு பானையில் அடிச்சு, இந்தாங்க சார் உங்க அப்பாவுடைய அஸ்தி, இந்தாங்க உங்க அம்மாவுடைய அஸ்தி, இந்தாங்க உங்க பையனோட அஸ்தி, இந்தாங்க உங்க தாத்தாவுடைய அஸ்தி, இந்தாங்க உங்க பாட்டியோட அஸ்தி, கையில கொடுத்துருவாங்க. ஒட்டுமொத்த அகங்காரம் ஒரு சின்ன பானைக்குள்ள போச்சு, அவ்வளவுதான். இல்லாட்டி 6 அடி மண்ணுக்குள்ள போகும், இவ்வளவுதான். அதனால வீண் கருவம் கொள்றது தேவையற்ற. திருதராஷ்டிரர் போல, துரியோதனன் போல லைஃபை, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. ராவணன் அவனு இதேதான்.
பெண்களை அபகரிப்பது, அடுத்தவனின் மனைவியை அபகரிப்பது, அடுத்தவன் உடைமைகளை பறித்துக் கொள்வது, ராஜ்யத்தை பறித்துக் கொள்வது, செல்வத்தை பறித்துக் கொள்வது. கடைசியில் என்னாச்சு? அவன் உயிர் பறிக்கப்பட்டது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பினிஷ், எவ்ரிதிங் பினிஷ். அதனால இந்த கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் எப்பவும் தொந்தரவுலேயே தான் இருக்கும். அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க எப்பவுமே தொந்தரவுலேயே தான் இருக்கும். எந்த சமுதாயத்துல கிருஷ்ண உணர்வு இல்லையோ அந்த சமுதாயம் சண்டை, சச்சரவு, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், நிம்மதி இல்ல, தொங்கு கவர்மெண்ட் எல்லாம் வரும். எல்லாமே நடக்கும். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல எல்லாமே நடக்கும். அதனாலதான் இந்த கிருஷ்ண உணர்வு ரொம்ப முக்கியம். கலியுகத்துல பாகவத தர்மம் ரொம்ப முக்கியம். அனைத்து வேதங்களையும் சாரமா எடுத்து கொடுங்க. சவுனகாதி முனிவர்கிட்ட சூத கோசாமி கேட்டாங்க, எல்லா வேதத்தையும் சாரமா கொடுங்க. இதோ கொடுத்தாச்சு பாகவதம். ஏன்னா கலியுக மக்களுக்கு வேதம் படிக்கிற அறிவும் கிடையாது, அது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளும் கிடையாது. அதனால எல்லா வேதத்தையும் எடுத்து சாரமா கொடுங்க. ஸ்ரீமத் பாகவதம் 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சைத்தன்யரே இந்த பூமியில வந்து பாகவத தர்மத்தை பிரச்சாரம். கலியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கு, பாகவத தர்மம். பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சன்னடைந்து அவரது நாம ரூப குணாதிசயங்களை கேட்டு நாம் நம்மை கலியினுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றிக்கொள்ளும். கலேர் தோஷ நிதிராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத். கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல சொல்லிக்கிட்டே போலாம். அரசியல் தலைவர் சரியில்லை, சினிமா நடிகர் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, ஆசிரியர் சரியில்லை, அவர் சரி, இதெல்லாம் விடிய விடிய பேசினாலும் தீராது. கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல. கலேர் தோஷ நிதிராஜன். ஆனால் ஒரு நன்மை உண்டு, அஸ்தி ஏக மகாத்குணா கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ஜேத். பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, எல்லா விதமான தோஷத்திலிருந்தும் நிவர்த்தி அடைச்சு. அதனால சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணார். அப்ப எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அப்ப அவருடைய சகாக்களோட வருவார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜேதிகே சுமேதசா. கிருஷ்ணர் தான் கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம். அவர் கிருஷ்ணர் தான், கருப்பு இல்ல, தங்கத்தை உருக்கி காய்ச்சி பொன்னிறத்துல வந்திருக்கார். கிருஷ்ணவர்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம், தன்னுடைய அங்கங்களோடும் அங்கத்தின் அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் வந்திருக்காரு. எதுக்கு வந்தாரு? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை, இந்த யுகத்துக்கான யஜ்யம் நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யார் ஒருத்தர் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த நாம சங்கீர்த்தன இயக்கத்துல கலந்துக்கிறாங்களோ அவனே அதி புத்திசாலி, அவனை விட உயர்ந்த புத்திசாலி கிடையாதுன்னு சொல்லி. சுமேதா, மேதா சுமேதா. மேதானா புத்திசாலி, சுமேதானா அதி புத்திசாலி. சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்துல கலந்துகிட்டான். அவன் நம்ம கூட்டத்து கூட நிறைய அதி புத்திசாலிகள் இருக்காங்க, இந்த இயக்கத்துல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய பாக்கியசாலி நம்ம எல்லாம். இப்ப இன்னைக்கு என்ன ஒரு பாக்கியம்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ராமானந்தராயர் என்ற ஒரு ஆச்சாரியருடைய மறைவு தினம். ராமானந்தராயர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர். ராமானந்தராயர் யார்? ஏன் இந்த பூமியில் தோன்றினார்? எங்கிருந்து தோன்றினார்? எதற்காக எங்கே தோன்றினார்? எதற்காக தோன்றினார்? அவரது வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? இவ்வளவு கேள்விக்கு பதிலில்லை. ராமானந்தராயர் யார்? எங்கிருந்து தோன்றினார்? எங்கே தோன்றினார்? ஏன் தோன்றினார்? எதற்காக தோன்றினார்? அவர் வாழ்க்கை சரித்திரம் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன? ஆன்மீக லோகத்துல கோலோக விருந்தாவனத்துல பகவானுக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள், தூய பக்தர்கள், கோபர்கள், கோபிகள், மஞ்சரிகள், அவங்க எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கும் போது இந்த பூமியில வந்தாங்க. கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அந்த பூமியில வந்த போது அவங்க எல்லாம் வந்தாங்க. அப்ப விஷாகா சகி, சைத்தன்ய மகாபிரபு
ராதாராணியோடைய பாவத்துல இந்த பூமியில வந்திருக்காரு. கிருஷ்ணரே ராதையோடைய பாவத்துல வந்திருக்காரு. விசாகா சகி ராமானந்தராயரா. அதே போல அர்ஜுனன் ஒரு கோபர் இருக்கார் கோலோக வந்தாவனத்துல. 2 அர்ஜுனன் இருக்கார். ஒரு அர்ஜுனன் வந்து பாண்டவ அர்ஜுனன், இனி ஒரு அர்ஜுனன் வந்து கோலோக வந்தாவனத்துல இருக்காரு. சகா, கிருஷ்ணருக்கு பிரியமான சகால ஒருத்தர். அந்த கோபர் அர்ஜுனங்கிற கோபரும் விசாகா சகி ரெண்டும் சேர்ந்த ஒரு சேர்க்கை, ரெண்டும் சேர்ந்த ஒரு அவதாரம் தான் ராமானந்தராயர். ராமானந்தராயர் சைதன்ய மகாபிரபுவே மிக மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர். மகாபிரபு வெரி வெரி க்ளோஸ் அசோசியேட், ஒன் ஆஃப் த மகாபிரபு க்ளோஸ் அசோசியேட். மகாபிரபுக்கு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர். ஒரிசா மாகாணத்துல தோன்றினார். அவருடைய தந்தையார் பேர் பவானந்தராயா. பவானந்தராயாவுக்கு 5 பசங்க, அதுல ஒருத்தர் ராமானந்தராயர். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு பவானந்தராயரை பத்தி, பவானந்தா நீங்க வந்து கிருஷ்ணலீலையில பாண்டு, உங்க பசங்க 5 பேரு பாண்டு புத்திரர்கள். கௌர கனோதன தேச தீபிகா அப்படின்னு ஒரு புத்தகம். கௌர கனோதன தேச தீபிகால கவிகர்ண பூர்ணாக ஆச்சாரியர் எழுதியிருக்காரு, கிருஷ்ணலீலையில என்னவா இருந்தவங்க மகாபிரபு லீலையில வந்திருக்காங்க. அப்ப கிருஷ்ணலீலையில பாண்டுவா வந்தவர் இங்க பவானந்தராயரா வந்திருக்கார். பாண்டுவோடைய 5 பசங்களும் பவானந்தராயோட 5 பசங்க, அதுல ஒருத்தர் வந்து ராமானந்தராயர். பிறப்பால வந்து ஒரு சாதாரண சூத்திர குலத்துல பிறந்தவர். சில நேரங்கள்ல பகவான் தன்னுடைய தூய பக்தர்களை அசுர குலத்துல, கீழ் குலத்துல, யவன குலத்துல, அந்த மாதிரி குலத்துல எல்லாம் தோன்ற வைப்பார். அப்படி அந்த மாதிரி சாதாரண குலத்துல தோன்றி கூட அவங்க வந்து மிக உன்னதமான பக்தி தொண்டை வெளிப்படுத்துவாங்க. ஆக சிறந்த பக்தர்களா வருவாங்க. அதனால பகவானுடைய பக்தன் யார் வேணாலும் பகவானுடைய பக்தனா இருக்க முடியும். அது மிளேச்ச பிறப்போ, மிளேச்சர்கள், யவனர்கள், சூதரர்கள், எந்த குடும்பத்துல பிறந்தாலும், அசுர குலத்துல பிறந்தாலும். பிரகலாதர், பலி மகாராஜ் அசுர குலத்துல பிறந்தவன். ஹரிதாஸ் தாக்கூர் யவன குலத்துல பிறந்தவர். ராமானந்தராயர் ஒரு சூத்திர குலத்துல பிறந்தார். ஆனா அவர் வந்து விஜயநகரா மதராச பட்டினத்தோடைய கவர்னரா இருக்கார். கவர்னர் ராமானந்தராய். பிரதாபருத்த ராஜாவுக்கு கீழே, பிரதாபருத்த ராஜா வந்து ஒரிசாவுடைய தலைவர். அவர் தான் மன்னர், உட்கல் தேசத்தோடைய மன்னர். அப்போ விஜயநகரம் வரைக்கும் உட்கல் தேசத்தோடைய பார்டரா இருந்தது. அப்போ ஒன் ஆஃப் த கவர்னர், பிரதாபருத்தர் மகாராஜா கீழே ஒரு கவர்னரா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் விஜயநகரத்துல ராமானந்தராயர். சிறந்த பக்தர். எப்பவுமே பகவான் லீலைகளையே ஸ்மரணம், 24 மணி நேரம் ராதாகிருஷ்ணன் லீலைகளையே ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பார். எப்பவும் பகவானுடைய புகழ் பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பார். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் பேர் சர்வபௌம பட்டாச்சாரியா. ராமானந்தராயரின் நண்பர் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா. ஆனா இந்த பட்டாச்சாரியர் வந்து ஒரு மாயாவாதி. ராமானந்தராயர் ஒரு வைஷ்ணவர். ராமானந்தராயர் ஒரு தூய பக்தர். ஆனா பட்டாச்சாரியர் ஒரு மாயாவாதி, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றது. தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு 2 பேரும் நண்பர்களா இருக்காங்க. சர்வபௌம பட்டாச்சாரியா பகவானுக்கு உருவம் கிடையாது, ஒரு அருவமானவர் அப்படின்னு தன்னையே கடவுளா நினைக்கக்கூடியவர், அத்வைத கொள்கையை பின்பற்றக்கூடியவர். ராமானந்தராயர் தூய பக்தர், வைஷ்ணவர். 2 பேரும் வேற வேற சித்தாந்தம், வேற வேற தத்துவம். ஆனா 2 பேரும் நண்பர்களா இருக்காங்க, வெறும் பண்டிதர்கள். ஆனா சர்வபௌம பட்டாச்சாரியருக்கு ராமானந்தராயருடைய நிலைமை என்ன, அவர் எப்பேற்பட்ட தூய பக்தர், அவர் பகவான் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார், அவர் பகவான் மேல எவ்வளவு பிரியமா இருக்கார் அப்படிங்கிறத இவரால் யூகிக்க முடியல. காரணம், இவர் ஒரு மாயாவாதியார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசி எடுத்து ஜெகநாதபுரி வந்த பொழுது மகாபிரபு தன்னுடைய காரணமற்ற கருணையை இந்த சர்வபௌம பட்டாச்சாரியருக்கு வழங்கினார். மகாபிரபுடைய கருணையால சர்வபௌம பட்டாச்சாரியர் ஆக சிறந்த வைஷ்ணவரானார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது ராமானந்தராயர் எவ்வளவு உயர்ந்த பக்தர். அப்போ ஒரு பக்தருடைய செயலை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் பக்தியில் பக்குவப்படாத ஒரு பக்தருடைய செயலை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நாம பக்தி பண்ணாம ஒரு பக்தருடைய செயலை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது.
நாம பக்தியில முன்னேறாம உயர்ந்த பக்தர்களின் செயலை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ பட்டாச்சாரியார் ஒரு மாயாவாதியா இருந்ததுனால அவருக்கு ராமானந்தராயருடைய மகிமையை தெரியல. இப்போ சைதன்ய மாப்புடைய அனுகிரகத்தினால அவர் இதயத்துல பக்தி கிடைத்தது. மகாபிரபுடைய கருணையால இப்போ பட்டாச்சாரியரும் தூய பக்தரானார். அப்ப பிரபு ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை செல்வதற்கு திட்டமிடுறார். பூரியிலிருந்து தென்னிந்தியா யாத்திரை போற. அப்போ சர்வபௌம பட்டாச்சாரியா மகாபிரபு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார், ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். ஓ மகாபிரபு, நீங்க தென்னிந்தியா யாத்திரை போக முடிவு பண்ணிட்டீங்க. உங்க முடிவு யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா நீங்க முழு முதற் கடவுள், நீங்க முழு சுதந்திரமானவர். உங்க விருப்பப்படி நீங்க எங்க வேணாலும் போலாம் வரலாம். ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அப்ப மகாபிரபு மிக பணிவாக கொடுக்கிறார். ஓ பட்டாச்சாரியரே, நீங்க எனக்கு தந்தைய போல, நீங்க என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். நீங்க தென்னிந்தியா யாத்திரை போகும்போது விஜயநகரத்து கவர்னரை நீங்க சந்திங்க. அவர் பேர் ராமானந்தராயர். அவர் ஒரு பிறப்பால் சூதரன், அதனால அவர் விலக்கி விட்டுறாதீங்க. அவர் சந்திக்காம தவிர்த்துறாதீங்க. ஆனா நீங்க பழகுவதற்கும் பேசுவதற்கும் மிக தகுந்த நபர் அவர். அதனால மகாபிரபு, என்னுடைய வேண்டுகோள், என் நண்பன் ராமானந்தராயரை நீங்க சந்திக்க வேண்டும். உங்களுடைய தென்னிந்தியா யாத்திரையின் போது நீங்க ராமானந்தராயரை சந்திக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் பட்டாச்சாரியரே, உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். என்னுடைய தென்னிந்தியா யாத்திரையில் நான் ராமானந்தராயரை டெஃபினட்டா கட்டாயம் சந்திக்கிறேன். அப்புறம் மகாபிரபு தன் தென்னிந்திய யாத்திரையை தொடர்ந்தார். அவர் ஒரிசால இருந்து அப்படியே கிளம்பி அப்படியே புவனேஸ்வர் அப்படியெல்லாம் அப்படியே விஜயநகரத்துக்குள்ள வர. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நதி, கோதாவரி நதி. பிரம்மாண்டமான அகலமான நதி. பூமியிலேயே வச்சு மிக அகலமான நதிகள்ல ஒன்று கோதாவரி. நீங்க எவ்வளவு பேர் அதை நோட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்க தெரியாது. பெரிய நீண்ட ஒரு பாலம் போட்டிருப்பாங்க. நம்ம ட்ரெயின்ல போகும்போது சென்னையில இருந்து இல்ல திருச்சியில இருந்து ஹவுரா கொல்கட்டா போகும்போது ராஜமன்றில ஒரு லாங் ரிவரை கிராஸ் பண்ணுவோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு அகலம், பிரம்மாண்டமான நதி கோதாவரி. அந்த கோதாவரி ஆற்றங்கரை ராஜமன்றி, இன்னைக்கு ராஜமன்றின்னு ஒரு ஊரு ஆந்திரால. ராஜமன்றியில கொவூர்னு ஒரு கிராமம் இருக்கு. கொவூர். மகாபிரபு தன் தென்னிந்தியா யாத்திரையின் போது அந்த கோதாவரி நதியில ஸ்நானம் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு போனா இந்த கோதாவரி நதி ரொம்ப அழகா இருக்கும். அந்த கோதாவரி நதிக்கரையில இஸ்கான் டெம்பிள் இருக்கு ராஜமன்றியில். ரொம்ப அழகான கோயில் விக்கிரகம் ராஜமன்றியில். சரி, என்ன நடந்தது? சைதன்ய மகாபிரபு கோதாவரி நதியில நீராடிண்டு அந்த கோதாவரி நதிக்கரையில உட்காந்து சாண்டிங் ஜபம் பண்றார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே, அப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரிய ஊர்வலம் வருது. பெரிய ஊர்வலம், ஒரு பெரிய பல்லக்க 4 பேர் சுமந்து வர்றாங்க. பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் பாராயணம் செய்யறாங்க. இசைக்கலைஞர்கள் வாத்தியம் முழங்குறாங்க. 2 பெரிய துந்துபி, 2 துந்துபி, பெரிய துந்துபி எல்லாம் முழங்குது. சங்கோலி முழங்க, மத்தளங்கள் முழங்க, பேரிக்கைகள் முழங்க. யாரு வரா? கவர்னர் குளிக்கிறதுக்கா வர. இந்த கவர்னர் நதியில குளிக்க போறதுக்கு இவ்வளவு ஆரவாரம். வேத மந்திரங்கள் பாராயணம் பண்றாங்க பிராமணர்கள்லாம். இசைக்கலைஞர்கள் வாத்தியம் வாசிக்கிறாங்க. நல்ல ராஜ உடையெல்லாம் போட்டுன்னு அந்த பல்லக்குள்ள உட்கார்ந்துருக்கார். ராமானந்தராயர் பல்லக்க விட்டு இறங்குறார். கோதாவரியில குளிக்க போறதுக்கு பல்லக்க விட்டு இறங்கினார். பார்த்தா அந்த கோதாவரி நதிக்கரையில சூரியன் வானத்திலிருந்து இறங்கி அப்படி இருக்கு. சூரியன் வானத்திலிருந்து இறங்கி வந்தது போல ஒரு பிரகாசம், தேஜஸ், கண்ணை பறிக்கும் தேஜஸ். நல்ல காவி நிற ஆடை உடுத்திருக்கார். தலையெல்லாம் மழுங்கி சேவிங் செய்து அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார். அவரை பார்த்த உடனே ராமானந்தர் ஓடுறார். மகாபிரபு பார்த்த உடனே ராமானந்தர் ஓடி போய் மகாபிரபுடைய தாமரை பாதங்களை சாஷ்டாகமா நமஸ்கரிக்கிறார். கண்ணிலிருந்து இருந்து வர கண்ணீரால அபிஷேகம் பண்றார். மகாபிரபு ராமானந்தரை அப்படி தோளோட தூக்கி எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார்.
2 பேரும் அழறாங்க. மகாபிரபு பார்த்து ராமானந்தராயர் அழறாரு, ராமானந்தராயரை பார்த்து மகாபிரபு அழறாரு. 2 பேரும் மாறி மாறி அழறாங்க. சுத்தி இருக்கிற பிராமணர்கள், இசைக்கலைஞர்கள், பாத்தியக்காரங்க ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியல. என்னடா நடக்குது இங்க? இந்த சூதரன் என்னடானா இந்த கவர்னர் போய் ஒரு சன்னியாசி கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காரு. இந்த சன்னியாசி என்னடானா இந்த சூதரனை கட்டிப்பிடிச்சு இந்த கவர்னரை கட்டிப்பிடிச்சு அழறாரு. 2 பேருக்கு என்ன ஆச்சு? என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு அவங்க ஒண்ணும் புரியல. மகாபிரபு சொல்றாரு, ராமானந்தராயரே, நான் ஒரு மாயாவாதி சன்னியாசி, எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பே கிடையாது, உங்களை பார்த்தது நான் செஞ்ச பாக்கியம். உடனே ராமானந்தராயர் சொல்ற, இல்ல மகாபிரபு, நான் ஒரு கீழலையான ஆத்மா, நான் எந்த தகுதியுமற்றவன், நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு பாவி, நான் மகா பாவி, நான் எந்த தகுதியற்றவன், நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் உங்களுடைய தாமரை திருவடிகளை சந்தித்தது நான் செய்த பாக்கியம். இப்படி ராமானந்தராயர் பணிந்து பணிந்து மகாபிரபு புகழ்றார். மகாபிரபு தன்னை பணிந்து கொண்டு ராமானந்தராயரை புகழ்றார். சுத்தி இருக்கிறவங்க ஒண்ணும் புரியல. மகாபிரபு சொன்னாரு, இப்ப நீங்க நிறைய பேரோட வந்திருக்கீங்க, ஒரு பெரும் கூட்டத்தோட வந்திருக்கீங்க, இவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிடுங்க. சாயந்தரம் யாரோ 1-2 பேரை மட்டும் கூட்டிட்டு வாங்க, சாயந்தரமா வாங்க. ஓ ராமானந்தராயரே, நீங்க சாயந்தரமா வாங்க, ஆனா யாரோ 1-2 பேர் மட்டும் கூட்டிட்டு வாங்க, நம்ம கிருஷ்ண கதா பேசலாம், நம்ம 2 பேரும் கிருஷ்ண கதா ஹரிகதா பேசலாம். அதே மாதிரி அன்று மாலை ராமானந்தராயர் இருவரை மட்டும் அழைத்து கொண்டு மகாபிரபு இருக்கிற இடத்துக்கு வர்றார். கோதாவரி நதிக்கரையில மகாபிரபு அமர்ந்திருக்கார். ராமானந்தராயர் மிக பணிவாக மகாபிரபுக்கு நமஸ்காரம் பண்றார். மகாபிரபு மீண்டும் ராமானந்தராயரை தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார். 2 பேரும் மீண்டும் கண்ணீரால் அபிஷேகம் செய்து கொண்டார்கள். 2 பேரும் கிருஷ்ணர் மேல அன்பை வெளிப்படுத்துறார். விசாகா சகி ராமானந்தராயர் விசாகா சகியுடைய பாவத்துல கிருஷ்ணர் மேல அன்பு வெளிப்படுத்துறாங்க. சைதன்ய மகாபிரபு ராதாராணியோட பாவத்துல கிருஷ்ணர் மேல அன்பு வெளிப்படுத்துறாங்க. 2 பேருமே ஒருத்தர் அழுது பக்தியினுடைய உன்னதமான நிலையில அந்த பாவத்துல 2 பேரும் அழுது கொண்டு பகவான் லீலைகளை பற்றி பரிமாறிக்கிறார். பொதுவாவே எப்படின்னா பக்தர்கள் கேள்வி கேட்பாங்க, பகவான் பதில் சொல்லுவார். பகவத்கீதையில அர்ஜுனன் கேள்வி கேட்டாரு, கிருஷ்ணா பதில் சொன்னார். இங்க அப்படி தலைகீழ மாறிடுச்சு. இங்க என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு கேள்வி கேட்கிறாரு, ராமானந்தராயரை பேச வைக்கிறார். மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் பகவான். ஆனா என்ன பண்றாரு, அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒன்னும் தெரியாதவர் போல கேள்வி கேட்கிறாரு. ராமானந்தராயர் இதயத்திலிருந்து அவரை பேச வைக்கிறார். மகாபிரபு கேட்கிறாரு, ராமானந்தராயரே, ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்ன? ஒரு ஜீவன் என்னதான் செய்யணும்? அப்போ ராமானந்தராயர் சொல்றாரு, ஒருத்தன் ஒரு ஜீவாத்மா, இந்த பூமியில பிறந்த ஜீவாத்மா அவன் தன்னுடைய வர்ணாசிரம கடமையை ஒழுங்கா செய்யணும். வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமான் விஷ்ணு ஆராதனை பண்ண தோஷ காரணம். மகாபிரபு, ஒரு ஜீவாத்மா இந்த பூமியில தன்னுடைய வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் அறிந்து கொண்டு அந்த வர்ணாசிரம தர்மத்தை ஒழுங்காக பின்பற்ற வேண்டும். இதுதான் பாகவதம் சொல்லுது. அதப்பும் பிரித்து சஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகச சானுஷ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். வர்ணாசிரம கொள்கை நோக்கமே பகவான் ஹரியை திருப்திப்படுத்துறதுதான். உடனே மகாபிரபு சொல்றாரு, இது ரொம்ப வெளிப்படையா இருக்கே, இதுக்கு மேல போய் சொல்லுங்க, இதை விட சிறந்தது எதா இருக்கா? இந்த வர்ணாசிரம கொள்கை கூட 3 குணத்துக்கு உட்பட்டதுதான். பிராமணா சாத்விகமான குணம், சத்திரியன் ரஜோகுணம், வைஷ்யன் தமோ குணம், சூத்திரன் ரஜோகுணம் தமோ குணம் கலந்தது. இதெல்லாம் முக்குணத்துக்கு உட்பட்டது. இந்த வர்ணாசிரம கொள்கை கூட முக்குணத்துக்கு உட்பட்டதுதான், அதுக்கு மேல சொல்லுங்க. உடனே ராமானந்தர் சொல்றாரு, பகவத்கீதையில பகவான் எப்படி சொல்லியிருக்காரு, யத் கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குரு ஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் முன்கின்றாயோ, எந்த தவங்களெல்லாம் செய்கின்ற எனக்கு அர்ப்பணம் பண்ணு. கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணம் பண்ண சொல்றாரு. சரி, ஓகே, இது கூட பரவாயில்லதான். ஆனா இதுக்கு மேல சொல்லுங்க, இதுக்கு மேல வேணும், இதுக்கு மேல இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், இது எனக்கு திருப்தி இல்லை. உடனே ராமானந்தராயர் சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷாய் மாசுக. கிருஷ்ணா பகவத்கீதை சொல்றார், நீ எல்லா தர்மத்தையும் விட்டு என்னை மட்டும் சரணடை, நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன், பயப்படாதே. தர்மத்தை செய்யறது, தர்மத்தை துறக்கிறது,
பாவத்திலிருந்து விடுபடுறது, இதெல்லாம் கூட வெளிப்படையானதான். இதுக்கு மேல சொல்லுங்க, இதுக்கு மேல ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உடனே ராமானந்தராயர் பாகவத்துல இருந்து ஒரு ஸ்லோகா கோட் பண்றாரு, பிரம்மாவுடைய பிரார்த்தனையில இருந்து. நீ என்னவா இருக்கியோ அது பிரச்சனை இல்ல. நீ கிரகஸ்தனா, பிரம்மச்சாரியா, சன்னியாசியா, நீ எங்க இருக்கியோ அங்கே இருந்து கொண்டு உன் கடமையை நீ செய்து கொண்டு பகவான் ஹரிக்கு நீ சேவை செய்ய வேண்டும். பகவான் ஹரியுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். பகவான் ஹரிக்கு நீ சேவை செய்ய வேண்டும். நீ எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ உன் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணித்து செயல்படுவாயானால் யாராலும் வெல்ல முடியாத பகவானை நீ பக்தி தொண்டால் வென்று விடலாம். அதனால ராமானந்தராயர் சொல்றாரு, மகாபிரபு தூய பக்தி தொண்டை ஒருத்தர் பயிற்சி பண்ணும். யார் ஒருத்தர் தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்றாரோ அவர் தன் உத்தியோக கடமையை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் பிரம்மச்சாரியா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், குடும்பஸ்தரா இருக்கலாம், வியாபாரியா இருக்கலாம், மாணவரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் ஒரு சமுதாயத்துல எந்த வர்ணத்துல இருந்தாலும், எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அவர் பகவானுக்கு தூய பக்தி தொண்டு செஞ்சு பகவானுக்காக தன் சிந்தனை மனம் எல்லாம் அர்ப்பணம் செய்திருந்தாருன்னா அது அவர் தூய பக்தருங்கிற தளத்துல இருக்காரு. தூய பக்திங்கிற தளத்துல. வெரி குட், வெரி குட், இதை நான் ஏத்துக்கிறேங்க. மகாபுரு சொல்றாரு, இதை நான் ஏத்துக்கிறேன். தூய பக்தி தொண்டு பயிற்சி பண்றவங்க தன்னுடைய நிலையை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் செயலை துறக்க வேண்டியதில்லை, தன் குடும்பத்தை துறக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி அவன் துறவியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வாட் எவர் இட் மேபி, அது எதுவா இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. இது நான் ஒத்துக்கிறேன். தூய பக்தி தொண்டு பயிற்சி பண்ணணும். அதுக்கு மேல சொல்லுங்க, இதுக்கு மேல நீ விளக்கம் கொடுங்க. அப்ப ராமானந்தர் சொல்றாரு, அது தூய பக்தி தொண்டுல ஒருத்தர் பகவானை தியானிக்கணும். அவன் மனதுல பகவானை தியானிக்கணும். தியாயதே விஷ்ணு. சோ யோகிகள் ஞானிகள்லாம் எப்பவும் பகவானை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி சாந்த ரசத்தில் ஒருத்தர் பக்தி செய்யலாம். அதுக்கு மேல சொல்லுங்க. அப்ப ராமானந்தராயர் சொல்ற, சாந்த ரசத்தை விட உயர்ந்தது தாசிய ரசம். பகவான் எஜமான, நான் சேவகன். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அவர் பரந்தாமன். அவர் தான் பரமசத்தியம். நான் அந்த பகவானின் சேவகன். என் கடன் பகவானுக்கு சேவை செய்வதுதான். அதனால தாசிய பாவம், தாசிய ரசம் சிறந்தது. வெரி குட், வெரி குட். அதுக்கு மேல சொல்லுங்க. இந்த தாசிய ரசத்தை காட்டிலும் உயர்ந்தது, வேலூர் ராமானந்தராயர் சொல்றாரு, இந்த தாசிய ரசத்தை காட்டிலும் உயர்ந்தது சக்கிய ரசம். பகவானுடைய நட்பு பாராட்டுவது. பகவானே தன் நண்பனாக நினைத்து கொண்டு அந்த பகவான்கிட்ட நட்பு ரீதியாக அன்பு பரிமாற்றம் செய்வது அந்த சக்கிய ரசம். சோ சக்கிய ரசத்துல அந்த பக்தன் பகவானை தன் நண்பனாவே பாவித்து விடுகிறார். பகவானும் அந்த பக்தன் தன் நண்பனாவே பாவித்துக் கொள்கிறார். இந்த மாதிரி இருவருக்கும் உள்ள அந்த நெருக்கம் ரொம்ப இணைந்து விடுகிறது. அந்த பக்தி ரொம்ப ஆனந்தமானது. எஸ், வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல சொல்லுங்க. அப்புறம் ராமானந்தராயர் சொல்றாரு, இந்த இந்த சக்கிய ரசத்தை காட்டு உயர்ந்தது வாத்சல்ய பாவம். சக்கிய ரசத்தை விட உயர்ந்தது வாத்சல்ய பாவம். கிருஷ்ணரை தன் குழந்தையாக பாவிப்பது. யசோதாமா, தேவகி, நந்த மகாராஜ், வசுதேவர் இவங்கெல்லாம் கிருஷ்ணாவை தன் குழந்தையாவே பாவிச்சாங்க. கிருஷ்ணரும் அந்த பெற்றோர் பாவத்தை அனுபவிக்கிறாரு. வாத்சல்ய பாவத்துல கிருஷ்ணா தன் பக்தர்கிட்ட குழந்தையாயிடுற. அந்த குழந்தைகிட்ட கிருஷ்ணரை தன் குழந்தையா பாவித்து கொண்டு அந்த குழந்தைக்கு அவங்க சேவை பண்றாங்க. அதனால யசோதாமுடைய அன்புக்கு நிகரானது ஒண்ணும் இல்ல. அதனால வாத்சல்ய பாவத்தில் யசோதாமாவை சேர்ந்தவர். எஸ், வெரி குட், வெரி குட், ஐ அப்ரிஷியேட் திஸ். இதை நான் ஒண்ணு பாராட்டுறேன். கரெக்ட், வெரி குட். இதுக்கு மேல சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? ராமானந்தராயர் சொல்றாரு, மகாபிரபு இருக்கிற ரசங்கள்லயே உயர்ந்தது மாதுரிய பாவம். பகவான் மேல காதல் கொள்வது. விருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணரை தன் காதலனாக பாவித்துக் கொண்டார்கள். அதனால அவங்க தன் உடல், பொருள், ஆவி அனைத்தும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்தாங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம் கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். வேற எந்த சுயநலம் கிடையாது. அந்த பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. பிருந்தாவனத்து கோபிகள் தான் பக்தர்களே உயர்ந்தவங்க. அந்த கோபிகளுடைய பக்திக்கு மேல ஒரு பக்தி கிடையாது. எஸ், வெரி குட், வெரி குட், கரெக்ட், 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேல சொல்லுங்க. அந்த கோபிகளே ரொம்ப உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணிக்கு நிகரான ஒரு பக்தர் கிடையாது. ராதாராணியோட உயர்ந்த பக்தர் கிடையாது. அவங்களே அனைத்து குணத்தின் இருப்பிடம், அனைத்து மங்களத்தின் இருப்பிடம், அனைத்து குணத்தின் இருப்பிடம், அனைத்து லட்சுமிக்கும் ஆதாரம். அதனால ஸ்ரீமதி ராதாராணி மாதிரி ஒருத்தர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியாது. ஸ்ரீமதி ராதாராணி இல்லாம கிருஷ்ணரால் இருக்க முடியாது. ஸ்ரீமதி ராதாராணிக்கு கிருஷ்ணர் இல்லாம இருக்க முடியாது. ராதையுடைய ஒரே நோக்கம் அவங்க கிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டே இருப்பார்கள்.
எஸ், வெரி குட், வெரி குட். மேல சொல்லுங்க, ராதாராணியுடைய குணங்களை மேலும் புகழுங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஸ்ரீமதி ராதாராணியின் சேவையும் அவங்களுடைய தெய்வீகமான குணத்தையும் ராமானந்தர் வர்ணிக்கிறாரு. மகாபிரபுடி அவர் கட்டி தழுவிக்கிறார். இதுக்கு மேல சொல்லுங்க. ராமானந்தர் சொல்ல இதுக்கு மேல சொல்ல ஒண்ணும் இல்ல. ஸ்ரீமதி ராதாராணியோட பக்திக்கு மேல உயர்ந்த பக்தர் யாரும் கிடையாது. அந்த மாதிரி இந்த ராமானந்தராயிருக்கும் சைதன்ய மகாபிரபு நடந்த சம்பாஷணை மிக மிக முக்கியமானது கௌடி வைஷ்ணவர்களுக்கு. சைதன்ய மகாபுடைய போதனை, டீச்சிங் ஆஃப் லார்ட் சைத்தன்யா, சைதன்ய மகாவுடைய போதனையில சைதன்ய மகாபிரபு ரூப கோசாமி கொடுத்த உபதேசம், சைதன்ய மகாபிரபு சனாதன கோசாமி கொடுத்த உபதேசம், சைதன்ய மகாபிரபு சர்வபௌம பட்டாச்சாரிட்ட விவாதித்தது, சைதன்ய மகாபிரபு காசியில வாரணாசியில பிரகாசானந்த சரஸ்வதிட்ட விவாதித்தது, அப்புறம் கொவூர்ல ஆந்திரால விஜயநகரால ராமானந்தராயர் கூட பேசியது, இவை அனைத்தும் பொக்கிஷம். கௌடி வைஷ்ணவத்தின் சித்தாந்தம் மிக உன்னதமான தத்துவம். ஓரொரு கௌடி வைணவர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய, தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான தத்துவங்கள். அப்போ பக்தியிலேயே உயர்ந்தது கோபிகளுடைய பாவம், கோபி பாவம், அந்த மாதுரி ரசம். அந்த கோபி பாவத்திலையும் மாதுரி ரசத்திலையும் மிக சிறந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. அவங்களோட உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. மகாபிரபு கேள்வி கேட்டுட்டே இருக்காரு, ராமானந்தராயர் பேசிட்டே இருக்காரு. ஓகே, வெரி நைஸ். நான் ஒரு 10 நாள் இங்க இருப்பேன். ராமானந்தராயா நீங்க தினமும் வாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய பேசலாம், தினமும் ஹரிகதா கிருஷ்ண கதா பேசலானாரு. தினமும் ராமானந்தராயர் வருவாரு. சாயந்தரம் மகாபிரபு ராமானந்தராயர் மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுவாங்க. ஒரு நாள் மகாபிரபு கேட்கிறார் ராமானந்தராயிட்ட, ஓ ராமானந்தராயரே, இந்த லீலை முழுவதும் இந்த கான்வர்சேஷன் ராமானந்தராயருக்கும் மகாபிரபுக்கும் நடந்த அந்த உரையாடல் சைதன்ய சரித்தாமிர்தம் மத்திய லீலையில் இருக்கின்றது. மகாபிரபு கேட்கிறார், வாட் இஸ் த பெஸ்ட் எஜுகேஷன் அமாங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்? இந்த சிறந்த கல்வி, நிறைய பாடங்கள் இருக்கு, பாடத்திட்டங்கள் இருக்கு, அதுல சிறந்த கல்வி எது அப்படின்னு மகாபிரபு ராமானந்தராயர்ட்ட கேட்கிறார். ராமானந்தராயர் சொல்றாரு, டிவோஷன் ஃபார் கிருஷ்ணா இஸ் பை ஃபார் த பெஸ்ட் லேர்னிங். இந்த உலகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டியது. வாட் இஸ் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் a living being? ஒரு உயிர்வாளி அடைய வேண்டியது என்ன? The best glory is to take the post of servant of Sri Radha and Krishna. இந்த ஜட உலகத்துல உயிர்வாளி அடைய வேண்டிய நிலை என்னன்னா, அவர் ராதா கிருஷ்ணனுடைய சேவகனாக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் த பெஸ்ட் ரிலிஜன் ஃபார் a living being? இந்த உலகத்திலே சிறந்த தர்மம் எது? உயிர்வாளிக்கான சிறந்த தர்மம் எது? Love for Sri Radha and Krishna Govinda is the best religion. ராதா கிருஷ்ணன் மேல அன்பு கொள்வதுதான் மிக சிறந்த தர்மம். Which creature suffers the most? எந்த உயிரினம் ரொம்ப கஷ்டப்படும்? A devotee who is suffering due to separation from the Lord. ஒரு பக்தர் பகவானை விட்டு பிரிந்து இருக்கும் போது அந்த பிரிவு துயரத்துல அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. Who is the most liberated person? யார் ரொம்ப முக்தி பெற்ற ஆத்மா? One who love Krishna is the most renounced person. யார் கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரித்து வச்சிருக்காரோ, யார் கிருஷ்ணர் மேல அன்பு அதிகமா வச்சிருக்காரோ அவர்தான் மிகச்சிறந்த துறவி ஆவார். Which is the best song? பாட்டிலேயே சிறந்தது எது? Which is the best song? A song about the pastime of Radha and Krishna. ராதா கிருஷ்ணரை பற்றிய பாடல் தான் சிறந்த பாடல். What is the greatest well-being for a living entity? இந்த உலகத்திலேயே சிறந்த உயிர்வாளிக்கான சிறந்த நன்மை எது? The association of Krishna's devotee. பக்தன் சங்கத்தில் இருக்கிறது அவனுக்கு பெரிய வரப்பிரசாதம். நம்ம பக்தர் சங்கத்துல இருந்தோம்னா அது பெரிய வரப்பிரசாதம். ராமானந்தராயர் சொல்ற, What is the only thing to remember? ஏதோ ஒன்ன எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். கிருஷ்ணாஸ் நேம், பியூட்டி அண்ட் குவாலிட்டி. பகவானுடைய நாம, ரூப, குணாதி சிங்கம். வாட் இஸ் த ஒன்லி ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன்? த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ராதா அண்ட் கோவிந்தா. நம்ம தியானத்துக்கு சிறந்த உபகரணம் எது? ராதா கோவிந்தருடைய தாமரை பாதங்களை தியானிப்பது. விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் லிவிங் என்டிட்டி டு ரிசைட்? இந்த உலகத்திலேயே உயிர்வாழி வாழ்றதுக்கு தகுதியான இடம் எது? The place where Krishna's pastimes are performed.
எந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் லீலைகள் நடக்குதோ அந்த இடம் நாம் வாழ்வதற்கு மிக சிறந்த இடம். நம்ம சும்மா லண்டனும் அமெரிக்காவும் சுத்திக்கிட்டு இருக்கோம். வாட் இஸ் த பெஸ்ட் திங் டு ஹியர்? கேட்பதற்கு மிகவும் சிறந்தது எது? த லவ்விங் பாஸ்ட் டைம் ஆஃப் ராதா கோவிந்தா. ராதா கோவிந்தோட லீலைகளை கேட்பதுதான் மிக சிறந்தது, கேட்பதற்கு இனிமையானது. வாட் இஸ் த ஒன்லி சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் அ லிவிங் எனிட்டி டு சிங்? எந்த ஒரு விஷயம் வந்து பாடுறதுக்கு, உயிர்வாழி பாடுறதுக்கு மிக தகுதி வாய்ந்தது? த நேம் ஆஃப் ராதா கோவிந்தா. ராதா கோவிந்தின் நாமத்தை பாட வேண்டும். வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் அ பர்சன் who has worldly desires and of a man who desire liberation? யார் வந்து, எந்த நபர் வந்து இந்த உலக ஆசையை விரும்புறவனும் அப்புறம் முக்தியடைய விரும்பணும், அவனுடைய நிலை என்ன? அனிமேட் பாடி அண்ட் செலசியல் பாடி. ஒருத்தருக்கு அனிமேட் பாடி கிடைக்கும், ஒருத்தருக்கு செலசியல் பாடி கிடைக்கும் சொல்றது. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ டிவோட்டி அண்ட் ஆஃப் அ நாலேஜபிள் பர்சன்? ஒரு பக்தனுக்கான குணநலமும் ஒரு கற்றறிந்தவனுக்கான வித்தியாசம் என்ன? A so-called intelligent person who is like a crow eats the fruits of wisdom from the bitter neem tree, whereas the devotee is a cuckoo who drinks the nectar of love. ஒரு வரட்டு தத்துவம் படிக்கிற ஒரு பண்டிதனுக்கும் ஒரு பக்தனுக்கு என்ன வித்தியாசம்? வரட்டு தத்துவம் பேசிட்டு இருக்கிற ஒரு பண்டிதன் என்ன பண்றா? அவன் காக்கை மாதிரி ஏதோ அந்த வேப்ப மரத்துக்கு பழத்தை குத்தி சாப்பிட்ற மாதிரி, அந்த பழம் கசக்கும். ஆனா ஒரு பக்தருக்கு வந்து பகவான் லீலைகளை கேட்பது அமிர்தம் பருகிற மாதிரி இருக்கும். Gradually, Ramanandaraya could understand that the person of Chaitanya Mahaprabhu, and when the Lord exhibited his real form, Ramanandaraya fell unconsciousness. இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கச்ச ஒரு கட்டத்துக்கு மேல ராமானந்தராயர் பதில் சொல்ல முடியல. மகாபிரபு கேட்டுட்டே இருக்கார். அப்புறம் மகாபிரபு ராமானந்தராயர் அப்ரிஷியேட் பண்றாரு, நான் கேட்கிற கேள்விக்குள்ள இவ்வளவு அழகா பதில் சொல்றீங்களேன்னு. அப்போ ராமானந்தராயர் புரிஞ்சுட்டாரு, இவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, இந்த சன்னியாசி வந்து ஒரு சாதாரண சன்னியாசி அல்ல, இவர் ஒரு சாதாரண இளம் சன்னியாசி அல்ல, இவர் ஒரு சாதாரண பிராமணர் அல்ல, இவர் ஒரு சாதாரண நபரே அல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டு ராமானந்தராயர் சொல்றாரு, மகாபிரபு நீங்க பேச வச்சீங்க, நான் பேசினேன், நான் வெறும் கருவிதான். நீங்க பேச வச்சீங்க, என் இதயத்திலிருந்து பேச வச்சீங்க, நான் பேசினேன். நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன். ஆனா எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க யாரு. நீங்க சாட்சாத் அந்த பகவான் கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ண நகே அன்யா. அப்படி மகாபிரபு பேசிட்டு இருக்கும்போது மகாபிரபு அவருக்கு ராதா கிருஷ்ணராக தரிசனம் கொடுக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ண நகே அன்யா. ராதா கிருஷ்ண தரிசனம் கொடுத்த கண்ணுல இருந்து அப்படி அருவி மாறி கண்ணீர் வந்து அப்படியே மகாபிரபு பாதத்திலே மயங்கி விழுந்துட்டார் ராமானந்தராயர். அப்புறம் ராமானந்தராயரை தோளோடு எடுத்து கட்டி தழுவிண்டு மகாபிரபு சொன்னார், ராமானந்தராயரே, நான் கொஞ்ச நாள் இந்த தென்னிந்தியா யாத்திரையை முடிச்சுட்டு நான் திரும்ப ஜெகநாதபுரிக்கு போயிடுவேன். நீங்க உங்க வேலையை ராஜினாமா பண்ணிடுங்க. இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க பூரிக்கு வந்துருங்க. இந்த மாதிரி தினம் 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 நம்ம ஹரிகதை பேசலாம், கிருஷ்ண கதை பேசலாம், பரவசம், அந்த ஆனந்தம், அந்த அமிர்தத்தை அனுபவிக்கலாம். அதே மாதிரி ஒரு நாள் மகாபிரபு தென்னிந்திய யாத்திரையை முடிச்சு ஜெகநாதபுரி போனாரு. ராமானந்தராயர் தன் வேலையை ராஜினாமா செஞ்சார். ஒரு பிரதாபருத்ராஜாட்ட போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார். பிரதாபருத்ராஜா கேட்கிறாரு, ராமானந்தராயரே நீங்க ஏன் ராஜினாமா செய்யணும், என்ன அவசியம் அதுக்கு? நீங்க நல்லா தானே வேலை பார்த்துட்டீங்க, நல்லா தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு சம்பளத்துல நாட்டம் இல்லை, எனக்கு வேலையில இஷ்டம் இல்லை. அப்ப என்ன காரணம்? நான் வந்து சைதன்ய மகாபுருடைய சங்கத்துக்கு போறேன். சைதன்ய மகாபுருன்னு கேட்ட உடனே பிரதாபருத்ரர் மயங்கி விழுந்தார். ராமானந்தராயரின் தாமரை பாதங்களை பற்றி கொண்டார். ஓ ராமானந்தராயரே, நீங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கீங்க பாருங்க, நீங்க மகாபிரபு சங்கத்துக்கு போறீங்க, நான் எவ்வளவு துர்பாக்கியசாலி, எனக்கு மகாபிரபு தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது, அவருடைய கருணை கிடைக்க மாட்டேங்குது. பிரதாபருத்ர ராஜா இன்னொரு தூய பக்தர், அவர் மகாபிரபுடைய கருணைக்காக ஏங்குகிறார், அவர் தரிசனத்துக்காக ஏங்குகிறார். எனக்கு இந்த உட்கல் தேசம் வேண்டாம், இந்த ராஜ்யம் வேண்டாம், இந்த அரச பதவி ஒண்ணும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு பிச்சைக்காரனாக நான் வர தயாரா இருக்கேன். எனக்கு மகாபுருடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுங்க, மகாபுருடைய கருணையை வாங்கி கொடுங்க, மகாபுருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அது ஒன்று போதும், வேற ஒண்ணும் வேண்டாம்.
ராமானந்தர் பாக்குற இந்த பிரதாபருத்ராஜாக்கு இவ்வளவு அன்பு மகாபிரபு மேல இருக்கு, பக்தி இருக்கு. அப்படியே கட்டி தள்ளி வைக்கிறாங்க ரெண்டு பேரும். பிரதாபுத்தர் சொல்றாரு, அவங்களுக்கு 2 வருஷம் ஒரு மாசத்துக்கு வந்து ஆக்சுவலி ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆனாங்கன்னா ஆஃப் சேலரி தான் பென்ஷனா தருவாங்க. யாராவது வயசாகி ரிட்டையர் ஆனாங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, பாதி ஊதியத்தை சம்பளமா கொடுப்பாங்க. பிரதாபருத்தர் என்ன பண்ணாரு, ராமானந்தராயர் மகாபிரபுக்கு சேவைக்கு போறான்னு டபுள் இன்கிரிமெண்டா பென்ஷன் கொடுக்குறாரு. 2 மாத சம்பளம் உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு பென்ஷனா கொடுத்துறீங்க. எனக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு அவரை கட்டி தழுவிட்டு மாதிரி ராமானந்தராயர் தன்னுடைய பதவியை ராஜினாமா, கவர்னர் பதவி அப்பவே ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பளமா வாங்கிட்டு இருந்தவர். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மகாபிரபுடைய சங்கம் தான் வேணும். ஒரு நாள் மகாபிரபு கூட இருந்து பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் செய்வது, ஹரி கதை, கிருஷ்ண கதா, பகவான் லீலைகளை பேசுவது, பாடுவது, பேரானந்தம் அடைந்தார். ரொம்ப அழகா நாடகம் எல்லாம் ஏற்பாடு செய்வார். ஜெகநாதர் முன்னாடி தேவதாசிகளை வரை அலங்காரம் செய்வார். ஒரு நாள் ஒரு பிராமணர் வரார், பிரத்யும்ன மிஸ்ரான்னு ஒரு பிராமணர். அவர் வந்து மகாபிரபுட்ட வந்தார். மகாபிரபு எனக்கு ஹரிகதை சொல்லுங்க, கிருஷ்ண கதை சொல்லுங்க. மகாபிரபு சொன்னாரு, நீங்க எங்கிட்ட வந்து ஹரிகதை கேட்கறதோட ராமானந்தராயிட்ட போய் கேளுங்க, என்னோட ரொம்ப அழகா சொல்லுவார். சரின்னு வந்தார். யாரு, இந்த பிரத்யும்ன மிஸ்ராங்கிற பிராமணர் ராமானந்தராயரை சந்திக்க வராரு. உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ராமானந்தராயர் வந்த பாடு இல்லை. அவர் செக்ரட்டரி வந்தாரு, ஐயா நான் வந்து ராமானந்தராயரை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா, அவர் ஒரு நாடக ரிஹர்சல்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா, நான் போய் சொல்றேன். சரி, இவரு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. என்னடா அது இவ்வளவு மணி ஆயிடுச்சு என்னன்னு கேட்டு செக்ரட்டரி கேட்கிறாரு. செக்ரட்டரிட்ட, இன்னைக்கு ராமானந்தராயர் வருவாரா வரமாட்டாரா? அவர் கொஞ்சம் நாடக ஒத்திகளை நேரமா இதா இருக்காரு, கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால நீங்க அவரை பார்க்க முடியாது. சரி பரவாயில்ல போகட்டும், எனக்கு ஹரிகதை கேட்கிற பாக்கியம் இல்லைன்னு திரும்ப போயிட்டார். ராமானந்தராயர் என்ன பண்ணுவாரு, அந்த தேவதாசிகள், அந்த ஜெகநாதனுடைய ஆடக்கூடிய அந்த பெண்களை தன்னுடைய கையாலே அழகுபடுத்தி குளிக்க வச்சு, அவங்க உடம்புல சந்தன தைலம் எல்லாம் பூசி அலங்காரம் செஞ்சு அரிதாரம் போட்டு ஆடைகள் உடுத்தி ஆபரணம் போட்டு ஜெகநாதர் முன்னாடி வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி நடனம் ஆட வேண்டும், எந்த பாவனை இருக்க வேண்டும், எந்த பாவனையில் ஜெகநாதரை கவர வேண்டும், உடல் அசைவுகள் எப்படி இருக்கணும், கண்கள் எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரத்யும்ன மிஸ்ர பிராமணரை மகாபிரபு சந்திக்கிறார். மகாபிரபு கேட்டாரு, நீங்க அன்னைக்கு வந்து கேட்டீங்களே கிருஷ்ண கதை, ராமானந்தராயர் சொன்னாரா, கேட்டீங்களா? அது எங்க போய், இந்த பிராமணர் சொல்றார், நான் போய் மணிக்கணக்கா உட்கார்ந்து இருந்தேன். அது ஏதோ டிராமா போடுறேன், நாடகம் போடுற, ஏதோ அலங்காரம் பண்ணிட்டு பெண்கள் கூட எல்லாம் இருக்காரு அவரு, ஒன்னும் கதையும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. உடனே மகாபிரபு சொல்றார், நிறுத்துங்க, ராமானந்தராயரை நீங்க ஒரு சாதாரண மனிதனா நினைக்காதீங்க, அவர் ஒரு தூய பக்தர், பியூர் டிவோட்டி. மகாபிரபு சொல்றாரு, ஓ நீங்க வந்து இந்த ராமானந்தராயர் பெண்களை வந்து அழகுபடுத்துறாரு, அவங்களுடைய ரகசியமான பாகங்களை தொடராரு, அவங்களுக்கு வந்து ஆபரணங்கள் போட்டு விடுறாரு, அரிதாரம் பூசி விடுறாரு, ஆடை உடுத்தி விடுறாரு, அப்படிலாம் நினைக்காதீங்க. ராமானந்தராயர் நான் இந்த உடல் அல்ல, நான் ஆன்மா அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் ஒரு தூய பக்தர். மகாபிரபு சொல்றாரு, நான் ஒரு சன்னியாசி, நான் வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு ஸ்திரியோடைய பொம்மையை பார்த்தாலே என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ராமானந்தராயர் அப்படி இல்ல, அவர் முழுக்க முழுக்க தன் புலன்களை வென்ற ஒரு தூய பக்தர். மகாபிரபு தன்னை தாழ்த்தி கொண்டு 10 இதழ் கொண்டு ராமானந்தராயர் புகழை பறைசாற்றுகிறார் அந்த பிரத்யும்ன மிஸ்ரர். அதனால நீங்க ராமானந்தராயரை வெளித்தோட்டத்துல எடை போட்டுறாதீங்க. என்னடா அவர் பெண்களோடு இருக்காரு, நடனம் ஆடுறாரு, நடனம் சொல்லி கொடுக்கிறாரு நினைச்சிடாதீங்க. ராமானந்தராயர் இந்த பூமி இந்த 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் இந்த பௌதிக உலகத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் ஆன்மீக உலகத்தை சார்ந்தவர், அவர் பரம தூய பக்தர். மகாபிரபு வர்ணிக்கிறது கேட்டு இந்த பிராமண பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால தயவு செய்து போங்க, திரும்பி ஒருக்கா போங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து இருந்து ராமானந்தராயிட்ட கிருஷ்ண கதை கேளுங்க அப்படின்னு.
அது மாதிரி ஒரு நாள் வந்தாரு, வெயிட் பண்றாரு. அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா ரிஹர்சல் முடிச்சு ராமானந்தராயர் வந்தார். மன்னிக்கணும், நான் அன்னைக்கு நீங்க வந்தப்போ உங்களை என்னால பார்க்க முடியல. அன்னைக்கு ரொம்ப ரிஹர்சல்லாம் நிறைய இருந்தது, நிறைய டான்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டி இருந்தது, என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு என்னுடைய வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டேன், சொல்லுங்க நான் என்ன செய்யணும். இந்த பிரத்யும்ன மிஸ்ரா சொல்றாரு, மகாபிரபு என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காரு, நீங்க கிருஷ்ண கதை சொல்லுவீங்களா, உங்ககிட்ட கிருஷ்ணாவுடைய கதை லீலைகளை பத்தி கேட்க சொன்னார். ஓ அவ்வளவுதானே, மகாபிரபு அமிச்சாரா, இவர் உட்காந்துட்டு கிருஷ்ணாவுடைய லீலைகளை பத்தி பேசுறாரு. ராமானந்தராயர் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி பேசும்போது இந்த பிரத்யும்ன மிஸ்ரா பிராமணனுடைய கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வரும். உடம்பெல்லாம் மயிர்குத்திட்டு இருந்து நாவெல்லாம் தழுது இந்த பிராமணன் மயங்கி விழுந்துட்டு. அப்பேற்பட்ட அற்புதமான வர்ணனைகள். ராமானந்தராயர் இந்த உலகத்தையே சார்ந்தவர் அல்ல, அவர் பகவானுக்கு மிக பிரியமான ஒரு தூய பக்தர் நிரூபணம் செய்தார். உடனே அவர் ராமானந்தராயர் பாதம் தொட்டு வணங்கி, நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன், தங்களை சந்தித்தது, தங்களிருந்து ஹரிநாமம் ஹரிக்கதை கேட்டது நான் செஞ்ச பாக்கியம். இந்த மாதிரி ஒரு தூய பக்தர் மகாபுருடைய இறுதி காலத்துல மகாபிரபு இந்த லீலையை முடிச்சுட்டு பகவான்கிட்ட திரும்ப போகும்போது, அவர் ஆன்மீக லோகத்துக்கு போகும்போது எப்பவும் கிருஷ்ணர் மேல உள்ள பிரிவை மகாபிரபு வெளிப்படுத்திட்டே இருப்பார். அவர் அழுவர். மகாபிரபு சில நேரம் அழுவாரு, சில நேரம் சிரிப்பாரு, சில நேரம் தரையில உருண்டு பரவாரு, சில நேரம் மயங்கி விழுந்துருவார், திடீர்னு ரோட்ல ஓடுவார். அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராமானந்தராயரும் சொரூப் தாமோதரும் மகாபிரபு கூட இருந்துட்டு அவரை சமாதானப்படுத்தி கீத கோவிந்தம், கோபிகா கீதம் மாதிரி நிறைய பாடல்லாம் பாடி, பாகவத ஸ்லோகம்லாம் சொல்லி, அந்த கோபிகளுடைய கதையெல்லாம் சொல்லி அவரை சமாதானப்படுத்துவார். இப்படி மகாபிரபு ராதையோடைய பாவத்துல கிருஷ்ணர் மேல உள்ள பிரிவை வெளிப்படுத்தும் போது அவர் கூட இருந்த 2 நெருக்கமான சகிகள், ராதையோடைய சகிகள் லலிதா, விஷாக்கா, அவங்கதான் சொரூப் தாமோதரம், ராமானந்தராயரும் எப்பவும் மகாபிரபு கூடயே இருந்தார். அதனால இந்த பௌதிக பற்றுதல், இந்த ஜட உலகத்துல இருக்கிற பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும். நம்ம கிருஷ்ண கதையில ஹரிக்கதையில நமக்கு சுவை வரணும்னா நம்ம வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், வைணவர்கள்ட்ட இருந்து பணிவா கேட்கணும், அவங்களுடைய குணங்களை புகழணும், பாடணும், முந்தைய ஆச்சாரியுடைய மகிமைகளை பற்றி கேட்கணும், பேசணும், பாடணும். அது மூலமா தான் நமக்கு ஹரிநாமத்துல சுவை ஏற்படும் பாவம். அதனால இன்னைக்கு நம்ம ராமானந்தராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், நமக்கு ஹரிநாமத்துல சுவை வரணும், பகவான் மேல பற்றுதல் வரணும், வைஷ்ணவர்களிடத்துல பற்றுதல் வரணும், சேவையில பற்றுதல் வரணும். ஜட உலகத்து மேல பற்றுதல் போய் நமக்கு அருவருப்பான நிலை வரும். ஜட உலகத்து மேல ஒரு விரக்தி அடையணும். என்னடா உலகம், ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு இந்த உலகத்து மேல விரக்தி அடையணும். நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போங்கிற எண்ணம் அதிகரிக்கணும். அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல நமக்கு முழுமை அடையும். அப்போ ராமானந்தராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், பிரபுபாட்ட பிரார்த்தனை பண்ணணும், கிருஷ்ண பக்தியில முழுமை அடையணும், தூய்மையான பக்தி கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.